ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை உயிர்ப்பிக்கும் என்பதுல எந்த சந்தேகமும். கர்த்தர் அதன்படியாக நம்மை ஒவ்வொரு சாட்சியாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சேனல்ல அபிஷா என்ற சகோதரி இன்று ஒரு சாட்சி இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அபிஷா என்ற சகோதரி காலேஜுக்கு போக வேண்டிய நேரத்துல கரெக்டாக அவங்க பஸ் மிஸ் பண்ணதுனால பஸ் ஸ்டாப்ல 40 மினிட்ஸ் அவங்க வெயிட் பண்ணிருந்திருக்காங்க. ஒரு பஸ்ஸும் வரலையாம். காலேஜுக்கு லேட் ஆயிடுமோ, கிளாஸ் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி கண்கள்ல கண்ணீரோடு அவங்க நின்ற பொழுது அவங்க ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிருக்காங்க. அவங்க ஜெபித்த உடனே அந்த பஸ் வந்தது மட்டும் இல்லாம அந்த பஸ் பயங்கர கிரௌடா இருந்துச்சாம். அவ்வளோ நெருக்கத்திலையும் அவங்களுக்கு ஒரு சீட்டை ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி அதுல உட்கார்ந்து அவங்க டிராவல் பண்ண கர்த்தர் உதவி செய்தாராம். அவங்க இது மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் எப்பவுமே போற மாதிரி ரெகுலரா போற பஸ்ல போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கிரௌட்ல கஷ்டப்பட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அதான் ஆண்டவருக்கு தெரியும். எரேமியா 29:11 எப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்தை குறிவைகளே, உங்கள் முடிவிலும் நம்பிக்கை உண்டாகும் என்று. அபிஷாவுடைய அந்த விசுவாசம் எப்படியாக உறுதிப்பட்டதோ முடிவிலும் நம்பிக்கை உண்டாகும் என்பது போல நம்முடைய விசுவாசமும் உறுதிப்படும்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தீமை காணவைகள் அல்ல, நன்மை காணவைகளையே தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். சிலர் இப்படியா யோசிக்கலாம், நம்ம எப்பவுமே இது போறது தானே, பஸ் லேட்டா வரும் சில நேரம், இது சில்லி திங், இதுல போய் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த சின்ன விஷயத்திலேயே இப்பொழுது படிக்கின்ற இந்த சகோதரிக்கு ஆண்டவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய குடும்பத்தின் சூழ்நிலையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு உன்னை டிலே பண்றாரு அப்படின்னா அவர் நன்மையானதை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு பொழுதும் நம்ம அதை மறந்து போகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை அநேகம் செய்து உங்க குடும்பத்திலும் நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களிலும் நீங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் கூடியே இருந்து அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுடைய சாட்சியையும் இது போல நீங்க அநேகருக்கு நீங்க ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை அநேகருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் சொல்லுவேன். அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் இன்னும் திடப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.